உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துட்டு அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து தக்காளியை நல்லா மசிய வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி வதங்கினதும் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணினது உள்ளே சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு உருளைக்கிழங்கு வேக வரைக்கும் வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா மல்லி இலை தூவிக்கலாம். நீங்கள் மல்லி இலையை ஸ்கிப் பண்ணாலும் புதினாவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. புதினா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக செய்கிற உருளைக்கிழங்கு குருமா மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.